அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுக்கு முதல் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சட்டப்பேரவையில் உரையாற்றுவது ஒரு மரபாக இதை கடந்த 3 முறையா ஆளுநர் RSS ரவி அவர்கள் புறக்கணித்து விட்டார். இந்த முறையும் வெற்றிகரமாக புறக்கணித்தார். இதுல ஆரிய திராவிட ஓநாய்களுடைய கூட்டு சதியை நம்ம பார்க்க போறோம். ஆளுநர் பதவி என்பது ஆட்டுக்கு தாடி போன்றதுன்னு அண்ணா அவர்கள் பல முறை சொல்லியிருக்கார். இது எப்படிப்பட்ட ஒப்புமை என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் கூறியிருக்கார். ஆட்டுக்கு தாடி இருப்பதனால் ஆட்டுக்கு என்ன சிக்கல்? எந்த சிக்கலும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா ஆளுநர் பதவி தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கடந்த காலங்களில் என்ன செய்தது? ஆனா நம்ம பாடகத்தில் தான் படிக்கும் பொழுது ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிறது போல ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா சட்ட அமைப்பு என்ன சொல்கிறது என்றால் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆளுநர் பதவிக்கு என்ன தகுதி? 30 வயது நிரம்பி இருந்தால் போதும். என்ன இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் அதோடைய தகுதியே. அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பதவி போடப்படுகிறது. அந்த பதவியை வைத்து பல மசோதாக்கள் காலதாமதம் அல்லது கால விரயம் அல்லது நிறைவேற்றாமையே கிடப்பில் போடுவது, இந்த அபாயகரமான வேலையை இந்த ஆளுநர் பதவிதான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடி எதற்கு, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று அதை ஒரு பூசி மொழுவக்கூடிய ஒரு கூட்டு சதியை தான் இன்னைக்கு ஆரியமும் திராவிட ஓநாய்கள் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அங்க மைக் சரியில்லை, மக்கள் நல திட்டங்கள் அந்த உரையில இல்லை, வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல ஒரு பொய் அதுல சொல்லியிருக்கு. அதனால நான் உரையை புறக்கணிச்சது ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பு வெளியிடுது. ஸ்டாலின் தரப்புல இருந்தும் நாங்க எல்லா ஏற்பாடும் சரியா தான் செஞ்சிருந்தோம், இந்த உரையை எப்படியாவது படித்துவாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், புறக்கணிச்சுட்டு போனது எங்களுக்கு வருத்தமா தான் இருந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வெற்றிகரமா துரத்தி ஓட விட்டுட்டோம். பாத்தியா, திராவிடம் தான் தலைமுறை வைக்குது தமிழ்நாட்டை அப்படிங்கிற தொழில அவருடைய சார்ந்த ஊடகம், இந்த யூடியூப் ரூட்டஸ், இந்த ஆளுநர் சாவனவாஸ், இவங்கெல்லாம் வாடகை வாய்ந்தார்கள். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றிகரமான செயல் போல ஊடகங்களுக்குள்ள பரப்புரை செய்யுது. இந்த அண்டா செந்தில், செந்தில்வேல் இவங்களுக்குலாம் என்ன, இவங்களுடைய இந்த நடவடிக்கையை வெற்றிகரமா நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு பரப்புரையில் ஈடுபடுவது, இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நடந்தது என்ன? ஆளுநர் உரையை புறக்கணித்துட்டு அவர் செல்கிறார். உடனே இவர்கள் வீரத்தம்பட்டம் அடிக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது யார்? இதை மக்களிடம் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? இதில் பல மசோதாக்கள் கிடப்பில் இருக்கிறது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய மசோதாவை நிறைவேற்றாமல் பல முறை திருப்பி அனுப்பி இந்த முறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள். அது சம்பந்தமான இந்த முடிவை எடுக்காத திராணியற்ற திராவிட அரசு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநரை ஓட விட்டார் என்று. ஆளுநர் ஓடியதால் யாருக்கு லாபம்? அந்த இடத்தில் ஆளுநர் அவமானப்பட்டதாக நீங்கள் வெளியிலே காட்டிக் கொள்ளலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த மசோதாக்களும் என் கையில இருக்கும், உங்க குடிமை என் கையில இருக்குன்ட்டு நடந்து போறான் அவன். ஒரு மன்னராட்சி போல, மன்னர் சர்வாதிகாரி போல அந்த வகையில நடந்து போறான். நீங்க இதை மக்களிடம் பரப்புரை செய்ததை தவிர்த்து விட்டு இங்க வெட்டி தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. நடந்து போனதே உங்க வெட்டியா நீங்க கருதிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் என்று சொல்கிறது அவருடைய தலைவர் பே மணியரசன் அவர்கள் பல முறை கூறியிருக்கிறார். இந்த நாட்டிற்கு ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை நேரடியாக மக்களிடம் திணிப்பது இந்த ஆளுநர் பதவி. இந்த ஆளுநர் பதவி தேவையில்லை என்று கூறுகிறார். ஆனால் இந்த திருமுருகன் காந்தி என்ற திராவிட பரப்புரையாளர் என்ன சொல்கிறான்? ஐயா பே மணியரசன் அவர்களும் சீமான் அவர்களும் தனித்தமிழ்நாடு கோருவார்களா, பெரியார் கோயினாரை இவர்கள் கோருவார்களா என்று கேட்கிறார். நான் அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன், ஆளுநர் பதவி வேண்டாம் என்று உங்களுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் கூறுவாரா? ஆளுநரை மாற்றி அனுப்புங்கள் என்றுதான் கூற உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கூட்டு சதி செய்ய வேண்டும் அல்லவா? மக்களுடைய உரிமையை, மசோதாக்களை நிறைவேற்றாத அந்த ஆளுநரை மக்களிடம் கொண்டு நிறுத்தி அந்த பதவி தேவையில்லை என்று சொல்லாத திராவிட அரசு தன்னுடைய வாரிசுகளை, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் துணை முதல்வர், அடுத்தது முதல்வர், மற்ற அமைச்சருடைய மகன் அந்தந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர், அடுத்த MLA, இப்படி வாரிசு அரசியலை இந்த மண்ணில் செய்து கொண்டு இருக்கிறதற்கு இங்க திராவிட அரசு பிஜேபியை பூச்சாண்டி இங்க காட்டுகிறது. எங்களுக்கு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா பிஜேபி இங்க வந்துடும், திமுகவுக்கு வாக்களிக்கணும்னா பிஜேபி இங்க வந்துடும். இதை விட பிஜேபி இங்கு ஆட்சி செய்ய வேண்டும். ஆளுநர் பதவி வச்சு இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி தான். உங்களை போல காட்டி கொடுப்பவர்கள் அவர்களுக்கு போதும், ஆட்சி செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. ஆக இந்த ஆரிய திராவிட ஓநாயினுடைய கூட்டு சதியை மக்கள் புரிந்து கொண்டு எழுச்சி வருகின்ற தமிழ் தேசியத்திற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். திராவிடர்கள் இந்த மண்ணை ஆளும் வரை ஒருபோதும் மக்களாட்சி நிலைக்காது. இவர்கள் அவர்களை அண்டி பிழைத்து தான் குடும்பம் வளர்வதற்கு மட்டுமே இந்த ஆட்சியை பயன்படுத்துவார்களே தவிர மக்கள் உரிமைகள் பலியிடப்படும்.